நம்ம எந்த பாவம் செஞ்சாலும் உடனே ஆவியார் நமக்குள்ளே இருந்தாக்க என்ன பண்ணுற ஆண்டவர் ஆவியார் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படி செஞ்சுட்டேன் உடனே மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஆவியார் நமக்குள்ளே இருந்தாருன்னா நமக்கு வெளிப்படும். அதுபோல் பேதுரு அவன் வாழ்வு சால்வ் பண்ணி அவன் கூட பின்பற்றுவேன்னு சொன்னவன், ஆனால் ஏன் மறுதளிச்சான் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? அது கீழ்ப்படிஞ்சிருந்தாலும் நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டான், மறுதளிச்சிக்க மாட்டான். அதனால என்ன விளைவு என்னாச்சு? மறுதளிச்சான், சத்தியம் பண்ணான், சபிக்கவும் செஞ்சான். ஆனால் ஆண்டவருடைய ஒரு பார்வை, அவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதோ அது பார்வையும் வல்லமுள்ள பார்வை. அந்த பார்வையை பார்த்தோன்னே அவன் என்ன ஆயிட்டான்? ஐயோ அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது என்ன கேட்கிறார் ஆண்டவர்? பேதுருவை பத்திரமா கேட்கிறாரு, என்ன நீ 3 தடவை மறுதளிச்சு இல்லை, 3 தடவை அதே வாயில என்ன சொல்றாரு? ஆமா ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே, அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவர் பாருங்க, ஒரு அவன் விலகி போனா கூட அவனை முன்குறிச்சிட்டார். அவர் மேல சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டார். அதனால நம்மளும் வந்து சில டைம்ல ஆண்டவர் நம்ம முன்குறிச்சிருக்கிறார். நம்மளும் விலகி போனாலும் நம்மளும் என்ன செய்யப்பட்டார்? ஆண்டவர் எப்படியாவது அவருடைய வார்த்தை இல்லாவிட்டாலும் அவருடைய பார்வை நமக்கு கிடைக்கும். பேதுரு அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர் காத்திருக்கோம். முதல்ல சொன்னப்போ காத்திருக்கல, ஜபிக்கல. ஆனா இங்க என்ன பண்றான்? அப்போ 2வது அதிகாரத்துல 1வது அதிகாரம் சொல்றாரு, ஆண்டவர் நான் பரிசுத்தவானை அனுப்புவேன், நீங்க காத்திருங்கன்னு சொல்றாரு. அப்போ 2வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? எல்லாரும் கூடி ஒருமனமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் அவருடைய மேல இறங்கினார். ஆவியானவர் இறங்கினாங்க. என்னாச்சு? மறுதளித்த பேதுரு என்ன சொல்றார்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் உயிரோடு இருக்கிறார், அதுக்கு நாங்கள் சாட்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்னவன் இப்ப என்ன சொல்றான்? என்ன 11 பயன்படுத்த. அதுக்கப்புறம் இதாகும். அதே போல யூதாசும் ஆண்டவரோட தான். அவனையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு எல்லாம் கூட்டியிருக்காங்க, யூதாசும் இருக்கிறான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ பேதுரு யோவான்கிட்ட சொல்லி யாருன்னு கேளுன்னு சொல்றான், கேட்கிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் இந்த தாளந்து எதை யாருக்கு கொடுக்குறனோ அவன் தான் சொல்றான். அப்போ எடுத்து கொடுக்க யூதாஸ்ட கொடுக்குறாங்க ஆண்டவர். அப்போ எல்லாரும் முன்னாலும் என்ன தெரியுது? யார் யார் காட்டி கொடுப்பான்னு தெரியுது ஆண்டவருக்கு. எல்லாத்துக்கும் யூதாஸ் காட்டி கொடுக்கும். அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணிட்டான்? காசு வாங்கிட்டான்ல, காசுக்கு பணம் ஆசைப்பட்டான்ல, காசு 30 காசு வெளியே வாங்கிட்டானே. அப்போ அதில் செஞ்சு வேலை செஞ்சாகணுமே. ஏன்னா சாத்தான் அவனுக்கு புகுந்தான். அவன் ஆண்டு கொடுத்து இது பண்ணே வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் யூதாஸ்குள் புகுந்தான். பாருங்க, ஆண்டவர் சீஷரோடு இருக்கும்போது கூட யார் வர்றா? ஆமா, அவன் எங்கேயும் வருவான். யோபு சரித்திரம் எல்லாம் பார்க்கிறோம். தேவதூர்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கும்போது வந்து நிற்கிறான். எங்கடா வந்தேன்னா, நான் கூட சுற்றி வரேன். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகி யோபில் கண் வைத்தாயோ? பார்த்துக்க, சாத்தான் வந்து நம்மளே தான் சுற்றிட்டு இருப்பான். நல்லா ஞாபகம் வச்சு. அவனுக்கு யார்கிட்ட வேலை தெரியுமா? நம்மகிட்ட தான் வேலை. எல்லாம் மற்றவங்கெல்லாம் அங்கெல்லாம் போகிறாங்க பாருங்க, அவங்களாம் ஏற்கனவே ஆல்ரெடி இன் ஸ்கேம். ஆண்டவர் வந்தால் தான் அவங்களும் பரவாயில்ல நரகம் போயிடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். எங்கே போவோம்? பரலோகம் போவோம். நல்ல தைரியமா சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மனுஷன வாழ்க்கை நீர்க்குமிழி போல இருக்கு, நிழலை போல இருக்கு. வெயில் நிழலும், வெயில் போயிடுச்சுன்னா நிழல் போடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் சொல்றாரு. எப்போ உயிர் போகணும்னு தெரியாது இல்லையா? இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்ல, கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு நான் இருப்பேன், அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நமக்கு விஷயம். அப்போ இந்த யூதாஸ் காட்டி கொடுத்தோடனே
அதுக்கப்புறம் என்ன பண்ண அவன் பார்க்குறான், ஆண்டவரை போட்டு நோருக்கு பார்த்த உடனே இவனுக்கு என்ன மனசு கேட்கல. நேராக போய் அந்த ஆசிரியர்கிட்ட போய் பிரதான ஆசிரியர் போய் பணத்தை கொடுத்து இது பண்ணுறான், ஏன்னா இது ஆளை இயேசுவை விட்டுடப்பான்ற சொல்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் முடியாது, நீ காசு எடுத்துகிட்டு போனோடனே அவன் திருப்பி என்ன பண்ணான், தூக்கி போட்டான். ஆனால் அவன் மனசாகப்பட்டான், ஆனால் என்ன செய்யலை, பணம் திருப்பி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இயேசு வந்து ஒரு நியாயசாஸ்திரி என்ன சொல்றார், நல்ல போதகர்ன்றப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை எப்படி நீ நல்ல போதகர் சொல்ற, பிதாவை தவிர இயேசு தன்னையே சொல்றாரு. அப்போ இந்த மாலை வேளை நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இந்த நாளில் இல்லை, இதுவரை இதுவும் பாவம் செஞ்சு அறிக்கையிடாமல் இருந்தோம்னா ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே நான் பார்த்து இன்றைக்கு நான் என்ன பண்ணுறேன், மனம் திரும்புகிறேன். ஏன்னா ஒருவேளை இந்த உலகம் எப்போ முடியும்னு தெரியாது. நம்ம இப்போ நடத்துகிற சகோதரர்கள் இப்படி தான் கடலில் அப்பா அம்மா உட்காந்து 3 பேர் பசங்க விளாண்டுருந்தாங்க. சுனாமி வந்து 3 பேர் அடிச்சு போச்சு கண்ணு முன்னாடியே. எப்படி ஆகும் எப்போ கூட தெரியாது, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது தெரியும் பார்த்தீங்களா. எனவே சற்று ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், நான் மனசாப்பிட்டு யூதாசை கூட நான் விரும்பவில்லை, இருக்கவில்லை, நான் மனம் திரும்பி என் வாழ்க்கையை ஒப்புக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. யூதாசை கொடுத்து பேதுருவை கொடுத்து நாங்கள் தியானித்த சுவாமி. பேதுரு ஆண்டவரே தாவே மனம் கசந்து அழுது, ஆண்டவரே மருதத்த வாயிலை உண்மை மீண்டும் நேசிக்கிறேன்னு சொல்ல வைத்து, அவன் ஆண்டவர் கீழ்ப்படுது காத்திருந்தபடினாலே ஜெபித்தபடினாலே பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்டு ஜீவன சாட்சியாய் நின்று பார்த்துப்பா. அதுபோல எங்களை பேதுருவாய் நீ பார்க்க முடியாது. நான் பாவி என்று உணர்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் சுவாமி. என் பாவங்களை தயவாய் மன்னி என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தாவே நீ மன்னிப்பு கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறப்பா. தோப்பனே கர்த்தாவே ஒருவராவது ஆண்டவரே மனம் திரும்ப இங்கே போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் பாவிகள் தான், துவையர்கள் தான், பொய்யர்கள் தான் ஆண்டவர். பலவிதமான பாவங்கள் செய்யும், கோபம், எரிச்சல், பகை, விரோதம், கசப்பு, வெறுப்பு எல்லாம் அந்த மனசில் இருக்கு ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் இருந்தவரை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கள் உடலுக்கு எங்கள் சிந்தைகளை ஆண்டவரே, கண்களை, வாயை, இருதயத்தை, கைகளை, கால்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திங்க நீங்கப்பா. எல்லாரையும் சுத்திங்கப்பா. ஒருவரால் ஆண்டவரே ஆண்டவரே மனந்திரமாக போகக்கூடாதுப்பா. உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஏசு ரட்சகத்தை தான் முடிச்சிருக்கிறோம். ஆத்மாவே கத்திரே சோத்திரி, என் முழு எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் நாமத்தை ஸ்தோத்திரி. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் எட்வின் அவர்களை நான் அறிமுகப்படுத்தல சந்தோஷம் அடைகிறேன். எட்வினை பாஸ்டர் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னுடைய நண்பர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கான். அவனும் நானும் டெல்லியில் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அந்த மாதிரி நாகப்பட்டினம் போகிறோம், போயிட்டு நான் தரங்கம்பாடி போய் பார்க்க போகிறேன்னா சொன்னேன். உடனே அவன் வந்து நானும் தரங்கம்பாடி போயிட்டு வந்தேன். போனபோது எனக்கு உதவி செஞ்சது பாஸ்டர் எட்வின் அங்கே இருக்கார், அவர் தான் எனக்கு உதவி பண்ணார் அப்படின்னா. அப்போ நான் வந்து அங்கே நாகப்பட்டினத்தில் யாராவது இங்கே எலிஸ் எம்ப்ளாயீஸ் யாராவது இருக்காங்கன்னா எனக்கு அறிவுப்படுத்துகிற அவரால் முடியுமான்னு கேட்டு பாருன்ட்டான். சரின்னு சொல்லி பாஸ்டரை நான் கான்டாக்ட் பண்ணேன், ஃபோனில் பேசினோம். அப்புறம் பாஸ்டர் வந்து அவங்களா இது பண்ணி 2 நாள் முன்னாடி கூட அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போய் ஜிஐசியில் போய் அவங்களா உள்ளே போய் யாரும் அவருக்கு தெரியாது, ஆனாலும் அங்கே போய் யார் பிலீவர்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டு அவங்ககிட்ட அட்ரஸ், ஃபோன் நம்பர் வாங்கி நமக்கு கையை கொடுத்து அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணான். அவங்களும் முடிஞ்சால் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சூழ்நிலை எப்படி தெரியல, ஆனாலும் பாஸ்டர் அன்றைக்கி நான் சந்தித்தது மிக சந்தோஷம். இப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க மத்தியில். நம்ம கைதட்டி வரவேற்போம். பாஸ்டர் ஒரு நிறைவு ஜெபத்தை நீங்கள் எடுத்துங்க. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி
கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை அரணே படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. ஜெபிப்போம். மகா கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தேவனே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். நல்ல தகப்பனாக, எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இதுவரையும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தின நல்ல தேவன், இந்த உலகத்தில் உம்மை ஆராதிக்கிற, உம்மை பணிந்து கொள்ளுகிற பரிசுத்தரே பரிசுத்தரே என்று நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் கைவிடாமல் இதுவரையும் எங்களை வழிநடத்தினதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யாகவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுடையது என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஆண்டவரே, வானம் பூமி படைத்து சகலத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவன், ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வெளிச்சமாக இருக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் படைப்பதற்கு முன்பாகவே வெளிச்சம் இருக்கிறது. கர்த்தர் வெளிச்சம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் வெளிச்சம் தந்தவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மெய்யாகவே பேதுரு, யூதாஸ் இருவருமே ஆண்டவரே, பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தவறை உணர்ந்து மனங்கசந்து அழுதுகிறார். யூதாஸ் தன்னுடைய பணம், உலகத்தினுடைய இச்சைகளையும் பண ஆசை பிடித்தவனாக, தன்னுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் இச்சைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவனாக, அவன் கண்கள் பணத்தை இச்சித்தது. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் அந்த காசை எறிந்து நான்கு கொண்டு செத்தான். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நானே வழி என்று நீர் எங்களுக்கு அந்த பாதுகாப்பான பாதையை எங்களுக்கு காண்பித்து தந்தீர். ஆமாண்டவரே, நீர் இருக்க எங்களுக்கு ஒரு குறையும். இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளோடு இந்த அருமையான தருணத்தை பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கவும் அவரை அறிகிற அறிவில் வளரவும் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ததற்காக நன்றி பகிர்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு அவங்க என்னெல்லாம் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, உமது நாமம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நீர் விசேஷித்த திறமைகளோடு நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உமது நாமம் பெரிதாய் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, அவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமிலும் நல்ல பரிசுத்தாவியாகிய தேவனுடைய வழிநடத்துதலோடு ஆலோசனையோடு தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து இந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்ய. மெய்யாகவே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆம் ஆண்டவரை, எங்களுடைய மனவேதனைகளை எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு ஐக்கியம், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பழகி உம்மை குறித்தும் உமது கிருபைகளை குறித்தும் உமது இரக்கத்தை குறித்தும் நீர் நடத்துகிற விதத்தை குறித்தும் நாங்கள் ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி உமது பரிசுத்தமான கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அருமையா